நாடாளுமன்ற தனித் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்பி சசிகாந்த் செந்தில் மக்களுக்கு நன்றி தெரிவித்த அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். 2024 நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தனித் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக சசிகாந்த் செந்தில் போட்டியிட்டு தமிழ்நாட்டிலேயே அதிக அளவில் வாக்குகளான 5,72,155 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அனைத்து தொடர்ந்து தன்னை வெற்றி பெற செய்த திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக பிரச்சார வாகனத்தில் திருவள்ளூர் அதன் சுற்று வட்டார பகுதிகளான சிறுவானூர், கண்டிகை, திருப்பாச்சூர், கைவண்டூர், பாண்டூர், பட்டரைப்பெரும்புதூர், குன்னவலம், எல்லப்ப நாயுடுபேட்டை, புதூர், ராமஞ்சேரி ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களை நேரில் சந்தித்து நன்றியினை தெரிவித்தார். அப்பொழுது பொதுமக்கள் அவரை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்து ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் அதனைத் தொடர்ந்து 100 நாள் வேலை செய்யும் பொதுமக்களிடத்தில் நேரடியாக சென்று நன்றிகளை தெரிவித்ததுடன் அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் மக்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்தவர் 100 நாள் வேலை கிராம பகுதிகளில் நிறுத்தப்படாது, அது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் நாடாளுமன்ற கிராம காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் ஏஜி சிதம்பரம், திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜி ராஜேந்திரன், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், திமுக மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மோதிலால் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் செய்தியாளர் எம். ராஜேஷ் பாபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.